இந்த பாட்டு பார்ப்போமா? இந்த பாட்டில் ஒவ்வொன்றுமே வந்து ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமையுமே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மாட்டினீங்கன்னா கூட அப்படியே ஒரு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். ஒரு மேரேஜ் ஆல்பம் போடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றோட பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி. அந்த லைட் செட்டிங்கு பா சான்ஸே இல்லை, தாறுமாறாக இருக்கும். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்களேன். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனு இப்போ இவருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சைடு அப்படியே பாருங்கள். இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு லைட் இருக்கும், இந்த சைடு அப்படியே லைட் இருக்காது. அப்படியே கிளாஸாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அடுத்து அதே மாதிரி இது வந்து சிலோட்டு செம்மையாக இருக்கும் வருவேன். அப்படியே அந்த ஹாரிசான் மீட் ஆகிற இடம். இதெல்லாம் என்ன மாதிரி லைட்டிங் தெரியுமா? இதோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா அவரோட கையில் லைட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கனெக்ஷன் இருந்துட்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அவங்களோட கனெக்ஷன் பாயிண்டில் வந்துட்டு பார்த்தா டச்சிங் பாயிண்டில் லைட் இருந்துகிட்டே இருக்கும். கையில் இருக்கா? இப்போ அவங்க ஃபேஸில் அந்த பக்கம் இருக்குல்ல, இருக்கா? இந்த சீன் பாருங்க, சான்ஸே கிடையாது. இது முன்னாடி சீன் ஒன்று இருக்கு, சொல்ல மாதிரிட்டேன். இந்த சீன்ல பார்த்தோன்னா லைட் வந்து பார்த்தோன்னா ரேவதிக்கு பேக் சைடில் இருக்கும், இந்த சப்ஜெக்டோட சென்டரில் இருக்கும். ஆனால் லைட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் லைட் வந்து எந்த இடத்துல எலிமினேட் ஆகிருக்குன்னா கார்த்திகோட இந்த ஃப்ரண்ட் சைடில் எலிமினேட் ஆகிருக்கும், இவங்களோட இந்த இடத்துல எலிமினேட் ஆகிருக்கும், பேக் சைடில் எலிமினேட் ஆகிருக்கும், சைக்கிள் எலிமினேட் ஆகிருக்கும், அவங்க கையில் எலிமினேட் ஆகிருக்கும். ஸோ மேக்ஸிமம் லைட் பார்த்தீங்கன்னா கையில் தான் இருக்கும். ஸோ கையோட கனெக்ஷனை அவங்களோட கனெக்ஷனை காட்டுறதுக்காக இந்த லைட் இங்கே மட்டும் இருக்கும், இங்கே இருக்கிறது அப்படியே மற்ற இடத்துல எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். சான்ஸே இல்லை. நீங்கள் இதை வந்து ஒரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி போட்டிங்கன்னா கூட அவ்வளோ தாறுமாறாக இருக்கும். அடுத்த சீன் பாருங்கள். அவங்களோட சைடு மட்டும் லைட் இலுமினேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ பார்த்தாலும் கையில் தான் லைட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சீனு சான்ஸே இல்லை. இந்த சீன் பார்த்தோன்னா மேலேருந்து இது சாதாரண லைட் சோர்ஸ் மட்டும் வச்சு பண்ண முடியாது, நேச்சுரலான சன்லைட் வச்சு தான் பண்ணியிருக்கணும். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா இது மேலே ஒரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து இலுமினேட் பண்ணி அங்கே அந்த ரேஸ் தெரிகிற மாதிரி, அந்த மிஸ்டில் அந்த சன் ரேஸ் தெரிகிற மாதிரி காமிக்கிறதுங்கிறது ஆர்டிஃபிஷியல் லைட்டில் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சான்ஸே இல்லை. அவ்வளோ எஃபர்ட்டுக்கெலாம் வந்து பாராட்டியே தீரணும். அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இது என்னென்னா நேச்சுரல் சன்லைட்டு அந்த மிஸ்டில் பட்டு ரேஸாக தெரியும். அந்த லீவ்ஸோட ஷேடோ இருக்கும், லீவ்ஸ்க்கு அப்புறம் கேப் இருக்கும், அந்த கேப்பில் சன்லைட் வரும். அந்த லீவ்ஸோட ஷேடோ வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதில் வந்து அந்த டஸ்ட்டு அப்புறம் அந்த மிஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு ரேஸ் வரும். ஸோ அது சான்ஸே இல்லை. அது மாதிரிலாம் செய்யவே முடியாது. ஆர்டிஃபிஷியலாக செஞ்சால் செம ப்ரில்லியண்ட்டான வீடியோகிராஃபியாக இருக்கணும். ஆனால் இது வந்து நேச்சுரலான லைட்டாக செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கூட, இதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே கண்ணில் ஊற்றிக்கலாம் போல இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அது. ஸோ அந்த சப்ஜெக்ட் மேலே மட்டும் லைட்டு படும். அவங்க அப்படியே வர 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 இது வந்து இது பார்த்தீங்கன்னா இப்படி போகும். ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ரோடு லைன் இப்படி இருக்கும், இந்த பக்கம் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ சென்டர் பாயிண்டில் தான் அது ஃபிக்ஸ் ஆகும்.
அந்த லைன் ரோடோட லைன் வந்து சென்டர் பாயிண்ட் அவங்களுக்கு நேராக வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ இப்படி மெர்ஜ் ஆகும். அந்த மெர்ஜ் ஆகிற இடத்துல சன்லைட் வரும். சன்லைட்டில் அவங்க சப்ஜெக்ட் மட்டும் தெரியும். சைக்கிளில் சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக ட்ரீஸு, சான்ஸே இல்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் யாராவது சைக்கிளோட பாட்டமில் கேமரா வச்சு எடுத்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து என்னென்னா யூஸ்வலாக ஸ்டண்ட் சீன்ஸில் பார்த்துருப்பீங்க, பைக் ஓட்டுறதை காட்டுறதுக்காக. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மொமெண்ட்டோட அதாவது ஒரு டென்ஷன் காட்டுறதுக்காக காட்டுவீங்க, இல்லை ஒரு ஃபைட்டில் காட்டுவீங்க. ஆனால் ஒரு பாட்டில் டூயட்டில் கீழேருந்து வச்சு அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுற மாதிரி ஒரு இது வரைக்கும் ஒரு கேமரா ஆங்கிள் நான் பார்த்ததே இல்லை. அது இந்த பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த பாட்டில் நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இதுக்கப்புறம் நிறையா பாட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த பாட்டு நான் சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு வந்து வியப்பாக இருந்தது. ஸோ அந்த சீன் இதுதான். எனக்கு இப்போ ஒரு சில தெரிஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே எடுத்ததில்லை அந்த டைமில். இதுவும் அதே மாதிரி தான். இந்த சீனு யூஸ்வலாக ஃபோட்டோகிராஃபியில் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆங்க, அதே மாதிரி வீடியோகிராஃபியில் இந்த லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிறது. சப்ஜெக்ட் மேலே ரைட்டு, மற்ற எல்லாமே வந்து ஷேடோ, அவங்க மட்டும் தெரிவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ குதிரை லெஃப்ட் டு ரைட் கிளாசிக். ஒயிட்டில், அதுவும் அந்த மவுண்டெயினில் வேறு யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கிளாசிக்கான விஷயம். நீங்கள் பக்கத்தில் இருந்து சிலர் ரசிக்கும் போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கிட்ட வச்சு பார்ப்போம், அவங்க கண்ணை பார்ப்போம். இப்போ நீங்கள் யார்ட்டையா ரொமான்ஸ் பண்ணீங்க, லவ் பண்ணீங்கன்னா அதை கண்ணை பார்த்து பேசுவோம், கண்ணை பார்ப்போம். அந்த ஃபீலை கொடுக்கறதுக்காகவே இவ்வளோ க்ளோஸ் வச்சு எடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. இதுதான் சான்ஸே இல்லை. என்னால் இதை மாதிரி நீங்கள் இப்போ நினச்சாலும் இந்த மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோகிராஃபியோ வீடியோகிராஃபியோ எடுக்கவே முடியாது. அவங்க வந்து வீடியோகிராஃபியில் எடுத்துருக்காங்க, ஆனால் இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் ரீக்ரியேட் பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஈஸி திங். எப்படின்னா ஒரு டனலு சுற்றி எல்லாமே பிளாக்கு, அந்த பிளாக்கான இடத்துல இவங்க மட்டும் இருக்காங்க, சப்ஜெக்ட் மட்டும் இருக்காங்க. அந்த டனல் பேக் சைடில் லைட்டாக இருக்குது. இப்போ அவங்க மட்டும் தெரியணும். நீங்கள் வந்து முன்ன கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஓவரா எக்ஸ்போஷர் ஆகும், பின்ன கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க மட்டும் தெரிவாங்க, ஆனால் இந்த இடத்துல சுற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்கள கரெக்டாக அந்த டனல் முடிகிற இடத்துல வச்சு அவங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுத்து சான்ஸே இல்லை. அதே மாதிரி லைன்ஸ், அதாவது என்ன லீடிங் லைன்ஸ் வச்சு இதை ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணால் கூட உங்களுக்கு கஷ்டமான விஷயம். இட் டேக்ஸ் டைம். அவ்வளோ யோசிச்சு இதை மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்க, எடுத்துட்டு நீங்க 2 பேரை வச்சு எடுத்து பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதை பாருங்க எவ்வளோ க்ளோஸா வச்சு, சான்ஸே இல்லைல்ல. ஸோ என்னன்னா அவங்க வேர்ல்டுக்குள்ள அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்கன்ற மாதிரி இந்த பாட்டு ஃபுல்லாக வரும். ரொம்ப வெறு சில இடத்துல மட்டும்தான் மற்றவங்க வருவாங்க. ஸோ எங்கே போனாலும் அவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. என்னன்னா அவங்க வேர்ல்டில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வேர்ல்டில் அவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க வேர்ல்டுக்குள்ளே அவங்க 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரியே இந்த பாட்டு ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. கிளாஸ் ரூம் ஆகட்டும், கிரவுண்ட் ஆகட்டும், மவுண்டைன் ஆகட்டும், ஒரு டனல் ஆகட்டும், எங்கே போனாலும் வேலியில் எங்கே பார்த்தாலும் அவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்க உலகத்தில் தான் அவங்க இருக்காங்க, அவங்க உலகத்தில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த மாதிரி காமிச்சிருப்பாரு. லைனும் லிரிக்கும் சூப்பரா இருக்கும். இது வந்து அவங்கள வந்துட்டு இந்த கேண்டில் லைட்ல அவங்க ஃபேஸ் தெரியற மாதிரி வச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து அது பேக்ல வந்து வேற எந்த சோர்ஸும் இல்லை, அந்த ஜன்னலுக்கு பின்னாடி வச்சிருக்காங்க போட்டு லைட்டு. அந்த லைட் இலுமினேட் ஆகுறதுல ரூம் இலுமினேட் ஆயிருக்கு. இவங்க ஃபேஸ் தெரியறதுக்கு கரெக்டா அந்த பில்லர்ல வச்சு அந்த இடத்துல மெழுகுவத்தி வச்சு அவங்க ஃபேஸை வந்து இலுமினேட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கும். இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்க.
இது பாருங்க, அவங்க இன்டிமேட் சீன்ஸ் காட்டுறதுக்காக கீழே இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ எங்க எல்லா சீனும் பாருங்க அவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க, எக்ஸப்ட் இது ஒன்று. ஏன்னா என்னன்னா மற்றவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, இங்க நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் எங்க உலகத்துல அப்படின்னு காட்டுற மாதிரி. இது இங்க பார்த்தனா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஹால்ல. அதேதான் ஆஸ் ஐ டோல்டு, இதை வந்துட்டு பார்த்தோன்னா அவங்க உலகத்துல அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இதுல எல்லாமே பார்த்தோன்னா இந்த 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 ஒரு இந்த பல்லவி பார்த்தீங்கன்னா இவங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க, இவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அது எப்படின்னா இவங்க கேட்ட கேள்விக்கு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதே மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி பதிலாகவே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் லிரிக்கும், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆகாயம் எங்கிலும் நீலம் யார் தந்தது, ஒரு காதல் தேவதை இந்த சீன்ல நீங்க ஒரு போட்டோ எடுத்து பார்க்கணும். என்னன்னா இப்பெல்லாம் வந்துட்டு மேரேஜ் ஆல்பத்துக்குலாம் வந்துட்டு வீடியோ சின்னதா ஸ்னிப்பெட் எடுத்து எல்லாம் பண்றாங்க, சில பாட்டை ரீக்ரியேட் பண்ண. இந்த பாட்டை எல்லா மேரேஜ் ஆல்பத்துக்கும் நீங்க ரீக்ரியேட் பண்ணலாம், அவ்வளோ சூப்பரா தரமா இருக்கும். நீங்க இதை இருக்கிறத அப்படியே ரீக்ரியேட் பண்ணாலே அவ்வளோ தரமா இருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். யூஸ்வலா வந்துட்டு அவங்க வீடியோஸ் எடுத்தோன்னா மற்றவங்க வந்துட்டு பார்க்க மாட்டாங்க, அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, ஒரு தடவை 2 தடவை தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் ஏதாவது ஒரு கல்யாண ஆல்பத்துக்கு நீங்கள் ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க, எத்தனை தடவை வேணாலும் பார்ப்பாங்க. இதில் அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு பெர்செப்ஷன் வரும், அவங்கவுங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் வரும். இந்த லிரிக் பேஸ் பண்ணி வரும், அந்த வீடியோ பேஸ் பண்ணி வரும், அந்த பிக்சரைசேஷன் பேஸ் பண்ணி, அப்புறம் அந்த இடத்த பேஸ் பண்ணி எக்கச்சக்கமாக அவங்கவுங்களுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சலிக்கவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லைட்டிங் பாருங்க, அஃப்கோர்ஸ் 2 ஆக்டர்ஸும் வந்து கை தேர்ந்த நடிகர்கள், அவங்களுக்கு கேட்கவே வேணாம், சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ரியாக்ஷன்ஸ் இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஸோ மக்களே எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இது ஒவ்வொரு சீனும் அவர் யோசிச்சு அப்படியே கம்போஸ் பண்ணதெல்லாம் செதுக்கியிருப்பாப்புல. இதெல்லாம் அப்படியே ஒரு ஒரு கல்யாண ஆல்பம் போட்டிங்கன்னா, இந்த திருப்பி சொல்ல நினைக்காதீங்க, கல்யாண ஆல்பம் போட்டு நீங்கள் இது ஒரு வீடியோ ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், சான்ஸே கிடையாது, பட்டாசாக இருக்கும். இதை வந்து இன்னொன்று சொல்ல போகிறோன்னா, நீங்கள் ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு 2 சப்ஜெக்ட் கூப்பிட்டுட்டு நீங்களே ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன லைட்டிங் செட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி லைட்டிங் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி செட் பண்ணி பாருங்கள், பட்டாசாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பிசி ஸ்ரீராம் சார் கலக்கியிருப்பார், அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பெரிய எக்யூப்மெண்ட் தேவையில்லை, பெரிய லைட்லாம் தேவையில்லை, ஒரு ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி லேம்ப் இருந்தால் கூட போகும், பேட்டரி ஆப்ரேட்டட் எமர்ஜென்சி லேம்ப் இருந்தால் கூட போதும். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பெரிய எக்யூப்மெண்ட்டு பெரிய டிஜிட்டல் கேம் கூட தேவையில்லை, ஃபோன் போதும், ஃபோன்லேயே எடுக்கலாம், ஃபோன்லேயே எடுத்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you then, bye.